بسم الله الرحمن الرحيم حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسوله جند الله أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله وقال النبي صلى الله عليه وسلم خذوا عني مناسككم رواه مسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, விசேஷமாக இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நியத்து வைத்து அதற்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வீட்டின் விருந்தாளிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் அந்த பாக்கியத்தை கொடுத்தானோ அவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். யாருக்கெல்லாம் அது கிடைக்க வேண்டும் என்று நீயத்தோடு துஆவோடு முயற்சியோடு ஈடுபட்டு கொண்டு அதற்காக உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களோ வாழ்க்கையில் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்று நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். அதில் முதலாவது ஷஹாதா. அந்த ஷஹாதாவை சொல்லுவதனால் தான் அவர் ஒரு முஸ்லீமாகவே வாழ்வார். ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பின்வரக்கூடிய 4 கடமைகள் அவர் மீது கடமையாக்கப்படுகிறது. முதலாவது ஷஹாதா கலிமாவை சொல்லிய ஒரு முஸ்லீம், இரண்டாவது நிறைவேற்ற வேண்டிய ஒன்று அஸ்ஸலா, தொழுகை. இஸ்லாத்தின் 3வது கடமை ஜகாத். அது வசதி படைத்தவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து தேவையுள்ள மக்களுக்கு அந்த ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாத்தின் 4வது கடமை வருடத்தில் ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதாகும். இஸ்லாத்தின் 5வது கடமை ஹஜ். இந்த 5 கடமைகளும் ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக்கப்படுகிறது. வசதி படைத்தவர்கள் மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான உடல் பலம் பெற்றவர்கள், சென்று வருவதற்கான போக்குவரத்திற்கான செலவுகளை தன் வாழ்க்கையில் பெற்றிருக்கக்கூடியவர், மக்காவுக்கு சென்று மீண்டும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து சேரக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் தன்னுடைய பராமரிப்பின் கீழ் உள்ளவர்களுக்கு உண்ண கொடுத்து அவர்களுக்கான பராமரிப்பு செலவை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக அவன் கொடுத்த சொத்து செல்வங்களை செலவழித்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார். யார் ஒருவருக்கு அல்லாஹு தஆலா இந்த பூரணமான வசதி வாய்ப்பை கொடுத்து உடற்பலத்தையும் கொடுத்து அற்ப சொற்ப காரணங்களுக்காக உலக ஆதாய நோக்கத்தை மனதிலே வைத்துக் கொண்டு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் பிற்போட்டுக் கொண்டிருக்கிறாரோ, வமன் கஃபர், யார் ஒருவர் அதை நிராகரித்து வாழ்கின்றாரோ, புறக்கணிக்கின்றாரோ, அவரை விட்டும் அல்லாஹு தஆலா நீங்கி விடுகின்றான். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிப்பார்கள், யார் ஒருவருக்கு ஹஜ்ஜுடைய கடமை கடமையாக்கப்பட்டிருந்தும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாத நிலையிலே அவர் மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஒன்று யஹூதியாக அமைகிறது அல்லது நஸ்ரானியாவாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் மிஷ்காத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகையிலே நாங்கள் தக்பீர் கட்டி சூரா ஃபாத்திஹாவை ஓதுவதை அல்லாஹ் எங்களுக்கு ஃபர்தாக்கி வைத்திருக்கின்றான். சூரா ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் அல்லது ஒரு ஆயத்தை நாம் விட்டுவிட்டோமையானால் அல்லது ஓதினும் அதை பிழையாக ஓதினோமையாக இருந்தால் லா ஸலாத்த லஹு, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒரு மனிதன் 60 வருடங்கள் தொழுவார், ஆனால் அவருடைய ஒரு தொழுகை கூட தலைக்கு மேலால் உயர்த்தப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருடைய தொழுகை? ஓத வேண்டிய ஃபர்லான ஓதல்களை கரெக்டாக முறையாக யார் ஒருவர் தொழவில்லையோ ஓதவில்லையோ,
சுஜூதை கரெக்டா செய்யவில்லையோ, ருக்குஐ சரியாக செய்யவில்லையோ, இவருடைய தொழுகை 60 வருடங்களாக தொழுது கொண்டிருந்தாலும் ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லுகிறார்கள். சூரா ஃபாத்திஹாவில் இருக்கின்ற 7வது வசனங்களில் ஒன்று கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களுடைய தீங்கிலிருந்தும் வழிகெடுக்கக்கூடிய கூட்டத்திலிருந்தும் அவர்கள் தான் யகூதிகள் நசாராக்கள், இவர்களிலிருந்து யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்டதற்கு பிறகுதான் ஆமீன், நான் கேட்ட துஆவை அங்கீகரிப்பாயாக என்று நாம் ஓதுகின்றோம். ஆனால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்ற கடும் தொனியிலே சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய கடமை கடமையாக்கப்பட்ட நிலையில் ஒருவர் அதை நிறைவேற்றாத நிலையிலே பொடுபோக்காக அதை விட்டு மரணிப்பாரேயானால் இந்த 2 கூட்டங்களில் ஒருவனாகத்தான் அவன் மரணத்தை தழுவுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆக வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு ஹஜ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினார்கள். நபிகளாரோடு 1,24,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்றார்கள். நபிகளாரோடு இஹ்ராம் அணிந்து அவர்களோடு ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றினார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக அதனை தர்த்தீபாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எவ்வாறு ஹஜ் செய்வதை நீங்கள் பார்த்தீர்களோ அதே போல நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தவாறு ஹஜ் செய்ய முடியாது. நான் எவ்வாறு ஹஜ்ஜை செய்தேனோ அதே போல முறையாக சரியாக அந்த ஹஜ்ஜை படித்து விளங்கி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக ஒவ்வொரு ஃபர்லான கடமைக்கும் ஃபர்லுகள் இருப்பதை போல ஹஜ்ஜுக்கும் ஃபர்லுகள் உண்டு. உதாரணமாக தொழுகைக்கு நாங்கள் உதுவெடுக்கின்றோம், அந்த உதுவினுடைய ஃபர்லுகள் மொத்தம் 6 இருப்பதை போல, தொழுகையின் ஃபர்லுகள் 19 இருப்பதை போல, நோன்பின் ஃபர்லுகள் 2 இருப்பதை போல, ஜகாத் கொடுக்கக்கூடியவர் அந்த ஜகாத்துடைய 2 ஃபர்லுகளை கவனித்து கொடுப்பதை போல, நிக்காஹ் திருமணம் முடிக்கக்கூடியவர்களுக்கு 4 ஃபர்லுகள் இருப்பதை போல ஹஜ்ஜுக்கும் ஃபர்லுகள் உண்டு, உம்ராவுக்கும் ஃபர்லுகள் உண்டு. அதை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் அதை தெரிந்து விளங்கி மனதால் ஏற்று அதை நிறைவேற்றுகிற போதுதான் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் உயிர் உள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்படும். உம்ராவுடைய ஃபர்லுகள் மொத்தம் 4. முதலாவது லப்பைக உம்ரத்தன் என்று எல்லையிலே நியத் வைக்க வேண்டும். நியத் இல்லாத எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உம்ராவுடைய 2வது ஃபர்து கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்ய வேண்டும். உம்ராவுடைய 3வது ஃபர்து சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் சஇ செய்ய வேண்டும் 7 தடவைகள். உம்ராவுடைய 4வது ஃபர்து ஆண்கள் தலைமுடியை வலித்துக் கொள்ள வேண்டும், பெண்கள் தலைமுடியினுடைய நுனியிலே சில பகுதிகளை வெட்டிக் கொள்ள வேண்டும். இந்த 4ம் உம்ராவுடைய ஃபர்துகள். ஹஜ்ஜினுடைய ஃபர்துகள் மொத்தம் 5. இந்த 4ஓடு இன்னும் ஒன்று அதிகரிக்கப்படுகிறது. அது என்ன? துல் ஹஜ் மாதம் பிறை 9வது நாள் சூரியன் நடு உச்சிக்கு வந்ததிலிருந்து சூரியன் மறைகின்ற மகரீபுடைய நேரம் வரைக்கும் சொற்ப நேரமாவது அரஃபாவுடைய மைதானத்திலே தங்குவது ஹஜ்ஜினுடைய பிரதான ஃபர்துகளில் ஒன்று. ஆக மொத்தத்தில் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த 5 ஃபர்துகளை நிறைவேற்றுகிற போது மாத்திரமே ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒருவர் இந்த 4 ஃபர்துகளையும் கரெக்டாக முறையாக செய்கின்ற போதே ஒரு உம்ரா செய்யக்கூடிய ஹாஜியுடைய உம்ரா செய்யக்கூடிய யாத்ரீகருடைய உம்ரா அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும். உம்ரா செய்வதனால் ஹஜ் செய்வதனால் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய 2 பாக்கியங்கள். ஒன்று அல் உம்மார் வல் ஹுஜ்ஜாஜ் வஃப்துல்லாஹ். ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக அல்லாஹ்வுடைய கெஸ்டாக அந்த வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்கள் கேட்டதையும் அல்லாஹ் கொடுப்பான், கேட்க மறந்தவற்றையும் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒன்றையும் அல்லாஹ் கொடுக்கின்றான்.
யார் ஒருவர் அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை அவனுக்காக ஹஜ்ஜுக்காக லட்சங்களாக மில்லியன் கணக்கில் கொடுத்து அவன் தந்த சொத்து அவன் தந்த செல்வம் அவனுக்காக நான் செலவழிக்கிறேன் என்ற அந்த தாராள மனதோடு அந்த ஹஜ்ஜுக்காக கணக்கு பார்க்காமல் செலவழித்து ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுகிறாரோ அல்லாஹு தஆலா அவரை ஏழ்மைத்தனத்திலிருந்து வாழ்க்கையில் பாதுகாப்பான், வறுமையிலிருந்து பாதுகாப்பான். தனக்கு தேவையான உதவிகளை மற்றவர்களிடத்திலே சொல்லி உதவி பெறுகின்ற அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் அந்த ஹாஜியை பாதுகாப்பான், வறுமை வராது. இரண்டாவது, அல்லாஹு தஆலா ஒரு ஹாஜியினுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான். இந்த இரண்டு பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹுடைய ஆலயத்தை ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய வீட்டை நோக்கி செல்ல இருக்கின்ற விருந்தாளிகளே, கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் பெறுகின்ற பெரும் பாக்கியம் ஒன்று இருக்குமையாக இருந்தால் அந்த கஅபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியமாகத்தான் இருக்க முடியும். ஒன்றை விட்டால் இன்னும் ஒன்றை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தொழுகையிலே இருக்கிறது. இன்று இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ முடியவில்லை என்றால் நாளை இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தால் ஜமாஅத்தோடு தொழுது கொள்ளலாம். இன்றைய ஜும்ஆவுடைய தொழுகையை ஏதோ ஒரு காரணத்தினால் விட்டுவிட்டோம், அதை தொழுது கொள்ள முடியவில்லை, ஜும்ஆ கிடைக்கவில்லையா, இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தால் வருகின்ற கிழமையிலே அதை செய்து கொள்ளலாம். ஒன்று விட்டால் இன்னும் ஒன்று இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு அப்படி அல்ல, வாழ்க்கையில் ஒரு தடவை தான். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு فقال رجل أكل عام يا رسول الله. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களை, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ்ஜை அவசரமாக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மஜ்லிஸ்ல இருந்த ஒரு சஹாபி எழுந்து கேட்டார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா உடலிலே சக்தியை தந்திருக்கிறான், பொருளாதார வசதியை தந்திருக்கிறான், நான் ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத் கொடுப்பதை போல ஒவ்வொரு வருஷம் ஹஜ் செய்ய வேண்டுமா? பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அந்த சஹாபி இரண்டாம் தடவை கேட்கிறார், நபிகளார் அவர்கள் பதில் ஏதும் சொல்லவில்லை. மூன்றாவது தடவை கேட்டபோது சொன்னார்கள், ஒவ்வொரு வருஷம் ஹஜ் செய்ய வேண்டும், பணக்காரர்கள் மீது அது கடமை என்று நான் சொல்லுவதாக இருந்தால் லமஸ்ததஅதும், நீங்கள் யாருமே சக்தி பெற மாட்டீர்கள், ஆக ஆயுளில் வாழ்க்கையில் ஒரு தடவை அதை முறையாக செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை தான். சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கமாகும் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜில இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். இன்னும் ஒன்று இருக்கிறது ஹஜ்ஜு மஅ்சூர், ஏற்றுக்கொள்ளப்படாத நிராகரிக்கப்பட்ட ஹஜ். அது நிராகரிக்கப்பட்ட ஹஜ் யாருடையது என்பதை பற்றி இந்த இடத்திலே நான் சொல்வதற்கு விரும்பவில்லை. ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகள் என்ன, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையே நான் அந்த சுருக்கமான நேரத்திற்குள் சொல்லி முடித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன். ஹஜ் மப்ரூர், வாழ்க்கையில் ஒரு தடவை செய்கின்ற இந்த ஹஜ்ஜை நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் நிறைந்ததாக அதை நாம் அனுப்ப வேண்டும், அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி சஹாபாக்களுக்கு வந்தது. சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா பிர்ருஹு யா ரசூலல்லாஹ், நபியே நாயகம், எங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மூன்று பிரதான அமல்களை வாழ்க்கையில் மௌத் வரைக்கும் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களோட ஹஜ் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்திற்குரிய அடையாளம் என்று சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்று அமல்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முதலாவது இத்ஆமு தஆம், ஏழை மக்களுக்கு அவருடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய அளவுக்கு உதவிகள் செய்யுங்கள். அது உணவாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம், மருந்து மாத்திரைகள் வாங்கிக் கொள்ள முடியாத ஏழைகளாக இருக்கின்ற போது மருத்துவ உதவிகளாக இருக்கலாம், எதுவாகவும் வேண்டும், எதுவாக இருக்கலாம். கணவனை இழந்த ஒரு விதவை பெண்ணுக்கு நீங்க உதவி செய்வதாக இருக்கலாம், தந்தை இழந்த ஒரு அனாதையான யத்தீம் பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்வதாக இருக்கலாம், மற்றவர்களுடைய பிறருடைய உதவியை எதிர்பார்த்திருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள்.
அது உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதலாவது அடையாளம் என்று சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவளியுங்கள், அவர்களை பசியிலிருந்து பட்டினியிலிருந்து நீங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னார்கள் வதீபுல் கலாம், ஒரு ஹாஜியினுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஹஜ்ஜுடைய காலத்திலும் ஹஜ்ஜுக்கு பிறகும் நல்ல பேச்சுக்களை பேசுங்கள், பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், அருவருப்பான அசிங்கமான வார்த்தைகளை பேசாதீர்கள், மற்றவர்களை சாபம் இடாதீர்கள், மற்றவர்களுடைய உள்ளம் நோகும்படியாக திட்டி தீர்க்காதீர்கள், மற்றவர்கள் வெறுக்கின்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். பிள்ளைகளுக்கு முன்னால், மனைவிக்கு முன்னால், பெற்றோர்களுக்கு முன்னால், நண்பர்களுக்கு முன்னால், சகோதரருக்கு முன்னால் கத்தி உரத்து பேசாதீர்கள். கத்தி உரத்து பேசுவது கழுதையுடைய சத்தத்தை விட மிக கேவலமானது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். நளினமாக பேசுங்கள், அமைதியாக பேசுங்கள், நல்லதை பேசுங்கள். பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசுங்கள். பேசியதற்கு பிறகு நான் ஏன் இதை இப்படி பேசினேன் என்று யோசிக்கிற அளவுக்கு பேசிவிடாதீர்கள். ஆக மொத்தத்தில் வதீபுல் கலாம், நல்ல பேச்சுக்களை பேசுங்கள். இந்த பேச்சு இருக்கிறது ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்திலே மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் என்று சொன்னார்கள். கந்தக்குடைய யுத்தத்தை முடித்த சஹாபாக்களும் நபியவர்களும் மக்கா மதீனத்துடைய மஸ்ஜிது நபவியை நோக்கி வருகிறார்கள். வந்தபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், கந்தக்கில் எவ்வளவு பல கஷ்டங்களை நாங்கள் சுமந்து கொண்டோம், எவ்வளவு பெரிய கஷ்டம், சிரமம், எவ்வளவு ரொம்ப நோவினைகளை நாம் தாங்கிக் கொண்டோம் என்று தங்களுடைய அனுபவத்தை ஒரு சஹாபி மற்றவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் அந்த வார்த்தை விழுந்து விட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கந்தக்கில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை விட ஒரு பயங்கரமான ஒரு சிரமமான கஷ்டம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடிச்சிட்டு வந்து மௌத்து வரைக்கும் அந்த ஹஜ்ஜை பாதுகாத்துக் கொள்வது இருக்கிறதே, கந்தக்கில் நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் விட மிக பயங்கரமானது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக தீபுல் கலாம், நல்ல பேச்சுக்கள் ஒரு ஹாஜியினுடைய ஹஜ்ஜை அல்லாஹ்விடத்தில் மப்ரூரானதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையும். மூன்றாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வஇஃஷாஉஸ் ஸலாம், ஒரு ஹாஜியிடத்தில் இருக்க வேண்டிய மூன்றாவது பண்புதான் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லிக் கொள்வதிலே முந்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சலாம் சொல்லி நாம் இரண்டாவதாக பதில் சொல்ற நிலைமைக்கு வரக்கூடாது. நாம் முதலாவதாக சலாம் சொல்லிக் கொள்வதிலே முந்திக் கொள்ள வேண்டும். மறுமை நாளினுடைய கியாமத் நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் தேடி சென்று சலாம் சொல்லுவதாகும். அது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஃஷு ஸலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமான ஒரு ஆணை கண்டுவிட்டோமா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத், இது ஒரு ஹாஜி இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆக இந்த மூன்று பிரதான பண்புகளும் ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய பயணம் என்பது, உம்ராவுடைய பயணம் என்பது தொழுகை போன்ற ஓதல்களால் நிறைந்த அமல்கள் கிடையாது. அது எல்லாமே செயல் ரீதியான தியாகம் நிறைந்த அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரோ அல் ஹஜ் பி உகூஃபி அரஃபா, ஹஜ் என்றாலே ஒரு ஹாஜி அரஃபாவிலே தரித்து நிற்பதுதான் என்று சொன்னார்கள். பிறை 9வது நாள் ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்துக்கு சென்றதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் எனக்கு முன் வந்து சென்ற நபிமார்களும் இந்த அரஃபாவுக்கு வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிய போது ஓதிய ஒரே ஒரு ஓதல் ஒன்று இருக்கிறது, அதை நீங்களும் ஓதிக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும் என்று சொன்னார்கள். அது என்ன ஓதல்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டது. அரஃபாவுடைய தினத்தில் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மக்காவுல நீங்க சഈ செய்யும் போது சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில இதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தவாஃபு செய்கின்ற போது நீங்கள் துஆ கேட்டுக் கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு துஆக்கள் கேட்பதற்கு முடியவில்லையா,
இந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ளுங்கள், அதோடு சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஒரு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒருவர், உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒருவர், அவர் எவ்வளவுதான் தனக்கு தேவையான துஆக்களை மடக்கி மடக்கி கேட்டாலும் இந்த துஆவை கேட்பதற்கு அவர் மறந்துவிடக் கூடாது. எந்த துஆ? அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். 10 வருடங்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை கேட்டு, நபிகளாருடைய வாழ்க்கையை கண்களால் கண்டு, நபிகளாருடைய முழுமையான அரவணைப்பை பயிற்சியை பெற்றவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளார் அவர்களுக்கு எப்போதெல்லாம் கஷ்டங்கள், சிரமமான நிலைமைகள் ஏற்படுகிறதோ, பொருளாதாரத்திலே கொஞ்சம் போதாத நிலை ஏற்படுகிறதோ, வறுமையினால் பட்டினியோடு இருக்கின்ற போது வீட்டிலே அடுப்பு பற்ற முடியாத நிலையை உணர்கிறார்களோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவெடுப்பார்கள், 2 ரக்அத் தொழுவார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற முக்கியமான துஆக்கள் 2. ஒன்று, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இரண்டாவது கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக. யா அல்லாஹ், உன்னுடைய கொடையையும் உன்னுடைய ரிசுக்குடைய பாபையும் எனக்கு திறந்து விடியா அல்லாஹ்னு கேட்பார்கள். காலையிலே ஒட்டிய வயிறோடு நபி அவர்கள் வாழ்வார்கள். மாலை நேரமாகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏதாவது ஒன்றை சமைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு கண் முன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை கண்டார்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில் ஒரு இடம் இருக்கிறது, சின்ன ஒரு கேப் இருக்கிறது, ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான துஆவை கேட்பதை கொண்டு அந்த இடைவெளியை பயன்படுத்துவார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அந்த இடத்துல யார் ஒருவர் இந்த துஆவை கேட்கிறாரோ 70,000 மலக்குகள் அவருடைய துஆவிற்கு ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தனை துஆக்களுடைய ஜவாமி, முழுமையான கருத்து செறிவுள்ள மிகவும் சுருக்கமான ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், துனியாவுடைய வாழ்க்கையில் அனைத்து கைறுகளையும் நலவுகளையும் பரக்கத்துகளையும் எனக்கு தருவாயாக. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆகிராவுடைய வாழ்க்கையிலும் அனைத்து கைறுகளையும் பரக்கத்துகளையும் எனக்கு தருவாயாக. வகினா அஸாபன்னார், என்னையும் என் குடும்பத்தையும் என் உம்மத்தினரையும் யா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயா. இதுக்கு மேலால் வேற என்ன வேண்டும் எங்களுக்கு? ஆக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளே, அரஃபாவுடைய மைதானத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதிக்கொண்டே இருங்கள். எங்களை பார்த்து சொன்னார்கள், ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள், ஊரில் இருக்கக்கூடியவர்கள் காலையில் 100 தடவைகள் இதை ஓதிக்கொள்ளுங்கள். 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா. யார் ஒருவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார், நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார்கள். யார் ஒருவருக்கு ஆகிரா அந்த கடைசி மூச்சின் போது கடைசி பேச்சு கலிமாவோடு வரும் தெரியுமா? யார் ஒருவருடைய வாழ்க்கையில் கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த இறுதி மூச்சில கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தௌஹீத் என்கின்ற ஏகத்துவத்தை நான் அல்லாஹ்விடத்திலே நிரூபிக்கிறேன். யா அல்லாஹ், உன்னை நான் இணை வைக்கவில்லை, வணக்கத்திற்குரிய இறைவன் நீ மாத்திரம்தான், உனக்கு இணை துணை யாரும் கிடையாது, நீதான் ஏக இறைவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களுடைய ஏகத்துவத்தை, எங்களுடைய தௌஹீத் என்கின்ற அந்த கலிமாவை கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் அவனை நாங்கள் பெருமைப்படுத்துகிற போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனை படைத்த போது ஷைத்தான் ஆட்சேபனை தெரிவித்தான், இவனை போயா படைக்க போகிறாய், ரொம்ப பசாதுக்காரன், குழப்பக்காரன், நாங்க தான் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் இருங்க சொல்லிட்டு தான் அல்லாஹ் மனிதனை படைத்தான். மனிதன் இன்று சண்டை பிடிக்கிறான், மண்டையை உடைக்கிறான், கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான், மற்றவனுடைய பொருளாதாரத்திலே ஆசை வைக்கிறான், அவனை பார்த்து பொறாமைப்படுகிறான். இதெல்லாம் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது.
யார் ஒருவர் ஹஜ்ஜிக்காக சென்ற அரஃபாவுடைய மைதானத்தை அடைந்தாரோ அவர் அனைத்து பாவங்களில் இருந்து விடுபட்டு விடுகிறார். எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விடுகிறார். அரஃபாவுடைய மைதானத்துக்கு சென்று அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இந்த நேரத்தில் ஷைத்தான் தன்னுடைய தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு விரண்டோடுகிறான் அரஃபாவுடைய தினத்தில் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால சொன்னாங்க, ஹாஜிகளை பார்த்து அரஃபாவுக்கு போனா நானும் என் முன்னால் வந்து சென்ற நபிமார்களும் சொல்லிய அந்த கலிமா தௌஹீதை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாக்கியங்களை தந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மௌத் வரைக்கும் மேற்கூறிய 3 பிரதான அமல்களையும் எங்களுடைய வாழ்க்கையில முடியுமான வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்களிலே செய்வதற்கு அந்த நியத்தை நாங்கள் உறுதியாக வைத்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த அமல்களிலே முழுமையாக ஈடுபட்டுக் கொள்வதோடு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆ செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களாகிய உறவினர்களோடு சேர்ந்து நாங்களும் அவர்களை வழி அனுப்பி வைப்பதோடு அவர்களுடைய சதுர சுகத்திற்காக அவர்களுடைய அமல்களிலே நல்ல சலாமத்தை கபூலியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமை ஒரு தியாகம் நிறைந்த ஒரு அமல். அது ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு வியர்வை சிந்தாமல் ஆடாமல் அசையாமல் தியாகம் செய்யாமல் ஓரிடத்திலே இஅ்திகாஃப் இருக்கிற மாதிரி செய்யக்கூடிய அமல் அல்ல ஹஜ். அதனால தான் அல்லாஹ் பள்ளிக்கு வெளியிலே அந்த ஹஜ்ஜை வைத்திருக்கிறான். அரஃபாவுக்கு செல்லுங்கள், அங்கேதான் ஹஜ் இருக்கிறது. அது வெட்ட வெளியிலே சூரியனுடைய உஷ்ணம் 52 டிகிரியிலே அதனுடைய வெப்பத்தை கொட்டக்கூடிய சூரியனுடைய வெளிச்சத்துக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கின்றான். மஹ்ஷர் மைதானத்தினுடைய ஒரு அமல், ஒரு நிகழ்வை, அமளி துமளியை, மக்களுடைய நிலைமை நாளை மஹ்ஷர்ல எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ண வேண்டுமா? அரஃபாவை போய் பாருங்கள், மஹ்ஷருடைய ஞாபகம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆக ஒரு மனிதன் ஹயாத்தோடு இருக்கும் போதே தனக்குத்தானே அவன் கஃன் செய்கின்ற நிலைமைதான் அவன் அணிகின்ற இஹ்ராமுடைய நிலை. மினாவுடைய மைதானம் ஹஜ்ஜுக்குரிய ஒரு வாஜிபாத்துகளில் ஒன்று. முஸ்தலிஃபா ஹாஜிகள் அன்று இரவு தங்குவது வாஜிபாத்துகளில் ஒன்று. 3 ஜமராத்துகளும் கல்லடிப்பது ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகளில் ஒன்று. கண்ணியமான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, இதுதான் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை மஸ்ஜிதுக்கு வெளியே தான் வைத்திருக்கிறான். ஆண்களும் செல்லுங்கள், பெண்களும் செல்லுங்கள். பெண்கள் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் அங்கே கிடைக்கிறது. இவ்வாறான ஒரு அமல் அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலும் தருவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாக்கியம் நிறைந்த துல்கஅதாவுடைய மாதத்தில் இதை பற்றி பேசுகின்றோம். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். தொழுவித்த கண்ணியத்திற்குரிய ஹாஃபிஸ் அவர்கள் ஓதுகின்ற போது ஓதினார்கள், அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜுக்கென்று அல்லாஹு தஆலா 3 மாதங்களை எங்களுக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறான். ஷவ்வாலுடைய மாதம் அது எங்களை விட்டு கடந்து விட்டது. ஹஜ்ஜுக்குரிய 2வது கண்ணியமான மாதம் நாம் இருக்கின்ற இந்த துல்கஅதாவுடைய மாதம். ஹஜ்ஜுக்குரிய 3வது இறுதி மாதம் அதுதான் துல்ஹஜ்ஜுடைய மாதம். எதிர்வருகின்ற துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய 9 நாட்கள் மிக மிக பொறுமதியான நாட்கள். அதை பற்றி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளாந்தம் நடைபெறக்கூடிய இந்த ஹதீஸினுடைய வகுப்பின் போது இந்த ஹாஃபிஸ் அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் தந்து யார் யாரெல்லாம் செல்வதற்கு ஆசையோடு ஆர்வத்தோடு நியத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹயாத்தில் அந்த பாக்கியத்தை கொடுத்தல்வானாக. நோய்களிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் பொருளாதார வசதியையும் யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. நம் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ் மப்ரூர் ஆனதாக கபூல் செய்வாயாக. இந்த அருமையான ஒரு முபாரக்கான மஜ்லிஸை ஏற்பாடு செய்து தந்த இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.